ரணிலுக்கு ஆதரவு கட்சி தாவத் தயாராகும் எதிரணியின் முக்கிய அங்கத்தவர். சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் களம், விசேட பாதுகாப்பு நடைமுறை. அலி சப்ரிக்கும் மற்றொரு முக்கிய அமைச்சு பதவி. 3 பிள்ளைகளின் தாய் கொடூரமாக கொலை, மர்மம் குறித்து போலீசார் குழப்பம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சஜித் தரப்பின் முக்கிய அங்கத்தவரான இவர் நாளை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு குனிப்பிட்டிய கங்காராம விகாரையில் நடைபெறவுள்ள வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு ஆதரவை ராஜித சேனாரத்ன தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. களுத்துறையில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் தமது கட்சியின் அங்கத்தவர்கள் சிலர் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்களை அழைத்து ராஜித இது தொடர்பில் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய விதம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் எதிர்வரும் 16ஆம் திகதி சஜித் தரப்பு உள்ளிட்ட கட்சிகளின் குழு ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயல்படாத சுமார் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சுயாதீனமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் வகையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன. இதன்படி ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளில் விசேட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். 15ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமென்ற காரணத்தினால் இவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படை இணைத்து சுமார் 1500 பேரை பாதுகாப்புக்காக ஈடுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடி படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. வாக்கு சின்னத்தை அறிவிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை தவிர எஞ்சிய சின்னங்களில் ஒன்றை தெரிவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 14ஆம் திகதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். குறித்த நிகழ்வு இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கு நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு பதவியானது மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சு பொறுப்புகளை வகித்து வந்த விஜயதாச ராஜபக்ச பதவி விலகியதை அடுத்து ஜனாதிபதியால் இந்த பதவி பிரமாணம் அமைச்சர் அலி சப்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டு வருவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மதுரங்குளிய நல்லந்தலுவ பிரதேசத்தில் 3 பிள்ளைகளின் வயோதிப தாயொருவர் இன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது வீட்டினுள் மர்மமான முறையில் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுரங்குளிய நல்லந்தலுவ பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வமரிக்கார் ஐனா உமா என்ற 71 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 பிள்ளைகளின் தாயான இவர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் பிள்ளைகள் எப்போதாவது அவரை பார்க்க வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பெண் தனது வீட்டின் படுக்கையில் கைகளையும் கால்களையும் கட்டி ஏதோ ஒரு வழியில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனவும் மேலும் உடலில் வெட்டுக்களோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை எனவும் விசாரணையை மேற்கொள்ளும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அந்த பெண்ணிடம் அதிக அளவில் பணம் இருந்திருக்கலாம் எனவும் அவரிடமிருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் என்பன காணப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். காலியில் 45,000 ரூபாவுக்கு நாய்க்குட்டியை கொள்வனவு செய்வதாக தெரிவித்த நபரின் கணக்கில் இருந்து 1,72,280 ரூபாவை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்ட நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தம்மிடம் தலா 45,000 ரூபாவுக்கு நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இருப்பதாக ஒருவர் இணையத்தில் விளம்பரம் செய்துள்ளார். இதனை அடுத்து காலியில் உள்ள ஒருவர் நாய்க்குட்டியை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்து நாய்க்குட்டிகளின் உரிமையாளர் போல் நடித்த நபரை அழைத்துள்ளார். இதன்போது குறித்த நபர் 20,000 ரூபாய் முன்பணம் தேவை என குறிப்பிட்டு வங்கிக் கணக்கு எண் ஒன்றையும் வழங்கியுள்ளார். அதற்கு
அதற்கமைய நாய் வாங்குபவர் 20,000 ரூபாவை வைப்பிலிட்டுள்ளார். பணத்தை வைப்பு செய்த பிறகு நாயின் உரிமையாளர் மீண்டும் அழைத்து OTP-யுடன் உங்கள் கையடக்க தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி வரும் என கூறினார். அந்த எண்ணை கொடுத்து 3 நிமிடங்களில் நாய் உரிமையாளர் கொள்வனவாளரின் கணக்கிலிருந்து 3 முறையாக 1,72,280 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். பணம் எடுக்கப்பட்டதை அறிந்த அவர் இந்த மோசடி குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இவ்வாறான இணைய மோசடி விளம்பரங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். OTP இலக்கங்களை யாருக்கும் வழங்க வேண்டாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.